டைனி வெரி ஸ்மால் சின்னஞ்சிறிய. டைனி என்று சொன்னால் வந்து மிகச்சிறிய. இந்த அர்த்தத்தில் டைனி என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். த பேபிஸ் டைனி ஃபிங்கர்ஸ் குழந்தையுடைய மிகச்சிறிய விரல்கள். ஸோ இதில் டைனி என்ற சொல் வெரி ஸ்மால் என்ற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்தது பாருங்கள், ஆடிபிள். ஆடிபிள் அப்படின்னு சொன்னால் காதில் விழும்படியான, கேட்கக்கூடிய. ஹர் ஸ்பீச் வாஸ் ஆடிபிள். அவருடைய பேச்சு எல்லோராலும் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஹியூமிட் ஈரப்பதமான. ஹியூமிட் அப்படின்னு சொன்னால் ஈரப்பதமான, காற்றில் அல்லது வானிலை இவற்றில் வந்து ஈரத்தன்மையோடு காணப்படும். ஸோ இதை வந்து இங்கிலீஷில் ஹியூமிட் என்று சொல்லலாம். ஹாங்காங் இஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் இன் சம்மர். ஹாங்காங் சம்மர் காலத்தில், கோடை காலத்தில் சூடானதாகவும் குளிர்தன்மையானதாகவும் இருக்கும். பெசிஸ்ட் ஒன்றில் பிடிவாதமாக இரு. பெசிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒன்றில் பிடிவாதமாக இரு, நான் இதை செய்தே தீருவேன், செஞ்சு காட்டுவேன், அந்த மாதிரி விடாப்பிடியாக இருக்கிறத வந்து இங்கிலீஷில் பெசிஸ்ட் என்று சொல்லலாம். ஃப்ரீக் அப்படின்னு சொன்னால் வந்து அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அல்லது மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய. இந்த அர்த்தத்தில் ஃப்ரீக் என்று சொல்ல யூஸ் பண்ணலாம். அ ஃப்ரீக் ஆக்சிடெண்ட் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விபத்து. அடுத்து பாருங்கள், ஸ்கேமர். ஃபாப்பிஷ். ஃபாப்பிஷ் அப்படின்னு சொன்னால் வீண் பெருமை அல்லது செயற்கை ஆடம்பரம், பகட்டுத்தனம்னு சொல்லும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில் வந்து ஃபாப்பிஷ் என்று சொல்ல வந்து யூஸ் பண்ணலாம். வீண் பெருமை அடிக்கிறது, தனது இல்லாத ஒன்றை வந்து இருக்கிற மாதிரி காற்றுக்கொள்ளுது. ஸோ இந்த மாதிரி இயல்புள்ளவங்களை வந்து ஃபாப்பிஷ்னு சொல்லலாம். அடுத்த வேட் பாருங்கள், சினர் பாவம் செய்பவர். சினர் அப்படின்னு சொன்னால் பாவம் செய்பவர். குரூக். குரூக் அப்படின்னு சொன்னால் நேர்மை இல்லாத, நாணயமற்றவங்க. ஸோ இவங்களை வந்து குரூக்குன்னு சொல்லலாம். ஏமாற்றி பிழைப்பவர்கள், சட்டத்திற்கு மாறாக நடக்கக்கூடியவங்களை வந்து குரூக்குன்னு சொல்லலாம். மோரன். மோரன் அப்படின்னு சொன்னால் வந்து அடிமுட்டாள், அறிவற்றவர்களை வந்து இங்கிலீஷில் மோரன் என்று சொல்லலாம். ஸ்டாப் ட்ரீட்டிங் மீ லைக் அ மோரன். என்னை அடிமுட்டாள் போல் ட்ரீட் பண்ணுவதை நிறுத்து.